நான் அவர்கிட்ட பர்சனலா போய் பேசும்போது என்ன சொல்வேன்னா, சினிமால நெறைய பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. பயங்கரமா பழகுவாங்க. எங்கேயோ வந்து இந்த சினிமா, இந்த பணம், இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றது, நடிக்கிறது இதில வந்து ஏதாவது சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க. இது மாரி நெறைய கதைகள் இருக்கு. எனக்கு வந்து அது மாரி இருக்க வேணாம். எனக்கு உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும். அதனால வந்து இந்த வேலைன்றது நமக்குள்ள இருக்க வேணான்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிற, எனக்கு நல்லது நடக்கணும்னு நெனைக்கிற ஒரு மனிதர் ஐசரி கணேஷ். ஆ அந்த மனிதர நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ எதுக்காகவும் வந்து எனக்கு அத விட்டுக் குடுக்க வேணான்றதுனாலயே, நான் அவருக்கு பண்ற படங்கள பார்த்து பார்த்து 100% எனக்கு இது கண்டிப்பா பண்ணணும் அப்டின்னா தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த உரிமையும், அந்த சுதந்திரமும் எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செயின்ல 3 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் என் செயின்ல வந்து நான் எல்கேஜி 2, மூக்குத்தி அம்மன் 2ன்ற மாரி என் படங்கள்லயே நான் வந்து எழுதி எனக்கு நெறைய ஐடியாஸ் இருக்கு. உங்ககிட்ட தான் நான் பண்ணுவேன் அத. பட் இப்போதைக்கு அந்த செயின் வந்து கோகுல் கழுத்துக்கு போயிருக்கிறதுனால, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் அந்த செயின் இல்லாம நான் தனியா கையில யாராவது காப்பு போடுவாங்களான்னு பார்த்து வெயிட் பண்றேன்.